சொல்லலாமான்னு தெரியல. சொல்லலாம் நீங்க. அஜித்தோட ஃபேனு, ஆனா விஜய் பிடிக்கும். ஓடு தல ஃபேன், ஆனா தளபதியும் ஆமா, பிடிக்கும். தல ஃபேன், ஹார்ட்கோர் தல ஃபேனு. அப்படியே லைட்டா தளபதியும் பிடிக்கும். ஆதாயம் இல்லாம யாருமே எதுவுமே பண்ண மாட்டாங்க. சோ அரசியல் ஆதாயம் இருக்கிறதுனால தான் வராரு. அவர் யாருமே அதான் மகான் இருக்கு. அதான் இருக்கு. யாருமே மகான் கிடையாது. ஒருத்தர் வந்து அவ்வளவு கோடி சம்பளம் வாங்குறவரு அரசியலுக்கு வராரு அப்படின்னா அவர் என்ன பரம்பரை பணக்காரர் எல்லாம் கிடையாது. எல்லாரும் நம்மள மாதிரி முன்னேறி கஷ்டப்பட்டு வந்தவங்க. வந்தவர் தான். சோ ஆதாயம் இல்லாம வரவே முடியாது. அவருக்கு தெரியும் அரசியல்ல இருக்கவங்க எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, அவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியும். அதனால அவரும் பண்ணுவார். அதே மாதிரி பண்ணுவாரு. அதுதான் அவரும் விரும்புறாரு. சும்மா எல்லாம் வந்து 200 கோடி 300 சும்மா எல்லாம் பண்ண விட்டுட்டு முடியாது. வர மாட்டாங்கன்றீங்க. The one thing that I will definitely miss seeing is his dance. If Dance he's தான். dance is not a fan of his acting anymore, but dance and his fitness and all that. I'm going to miss him seeing in the screen la paakradhu vandu. His dance vandu I can't say Ajit is a dancer, right? So kill them with your success, bury them with your smile. உண்மையாக இருக்கணும்னா சில நேரத்தில் ஊமையாக இருக்க வேண்டியதாக இருக்குங்க. நான் வரேங்க. ஈஸியா கேளுங்கப்பா, எனக்கு ஒண்ணும் ரொம்ப இல்ல, ஈஸியாவே கேக்குறேன். துல்லாத மனமும் துள்ளும் குஷி. துல்லாத மனமும் துள்ளும். ஓகே. துல்லாத மனமும் துள்ளும் கில்லி. கில்லி. கில்லி நண்பன். கில்லி. கில்லி துப்பாக்கி. கில்லி. கில்லி கத்தி. கில்லி. கில்லி தெரி. கில்லி. கில்லி மெர்சல். கில்லி. கில்லி லியோ. கில்லி என்ன? கில்லி கோட். கில்லி. கில்லி தான் கில்லி. ஆல் டைம் கில்லி ஆல் டைம் ஃபேவரட். ஏன் கில்லி அவ்வளவு பிடிக்கும்? அது அந்த சாங்ஸ், அப்புறம் அந்த ஐ திங்க் த ஹோல் மூவியோட கேரக்டர், சினிமாட்டோகிராஃபி, தி வே இட் வாஸ் கம்ப்ளீட்லி ஷாட், தட்ஸ் ஹவ் இட் இஸ். ஸோ கில்லி இஸ் மை ஆல் டைம் ஃபேவரட் ஃபார். எப்ப போட்டாலும் போர் அடிக்காம பாப்பீங்க. எப்ப போட்டாலும் போர் அடிக்காம பார்ப்பேன். எப்ப கேட்டாலும் பாட்டு கேட்பேன். வித்யாசாகர் கான்சர்ட் வந்து லண்டன்ல வந்தப்பயும் மொத்த கில்லி சாங்ஸ் பாடினாரு. பயங்கர ஆட்டம். ஸோ வித்யாசாகர் அண்ட் விஜய் அண்ட் த்ரிஷா காம்பினேஷன் டான்ஸ் எல்லாமே வந்து இட்ஸ் சச் அ ஃபுல் பேக்கேஜ் அந்த மூவி. பேக்கேஜ் தான். விஜய் சாரோட ஃபேன் தானா? விஜய் சாரோட ஃபேன் தான் வச்சுக்கலாம். இல்ல இல்ல சொல்லலாமான்னு தெரியல. சொல்லலாம் நீங்க. அஜித்தோட ஃபேனு, ஆனா விஜய் பிடிக்கும். ஓடு தல ஃபேன், ஆனா தளபதியும் பிடிக்கும். தல ஃபேன், ஹார்ட்கோர் தல ஃபேனு. அப்படியே லைட்டா தளபதியும் பிடிக்கும். தளபதியும் ரொம்ப பிடிக்கும். ஓகே. அப்போ வந்து விஜய் சார் வந்து ஜனநாயகனுக்கு அப்புறம் நடிக்க போறது இல்ல அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு இல்லையா? இப்பெல்லாம் எனக்கு அதை பத்தி ஐடியாவே இல்லப்பா. ஜனநாயகன் நான் ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவர் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் ஐ திங்க் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. எனக்கு போயிடுச்சு அவரோட ஃபிலிம். ஆஃப் லேட்டா வந்து ரொம்ப லைக் ஒரு மாதிரி மசாலா மூவியா நடிச்சதுனால அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. குருவிக்கு அப்புறம் சத்தியமா சொல்லணும்னா குருவிக்கு அப்புறம் எனக்கு அவரோட படத்துல வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. அப்படியா? ஆமா. ஆனா துப்பாக்கி நண்பன்ல அதெல்லாம் பார்த்தேன். நான் தான் பார்த்தேன், துப்பாக்கி பார்த்தேன். குருவிக்கு அப்புறம் படம் பார்க்கறது நிப்பாட்டிட்டோம். வேட்டைக்காரன்லாம் வந்து வெக்கேஷன்ல இங்க வந்தப்போ தியேட்டர்ல போய் படம் பார்த்தோம். அந்த வேட்டைக்காரன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல எல்லாம் ரொம்ப கீழே போக 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 படம் அவரோட படத்தை பார்க்கவே நிப்பாட்டி. சாரி, அவரோட பர்த்டே கேக்குறீங்க, நான் வாட்டிக்கு எதையோ ஒண்ணுமே இல்ல. அது நீங்க ஓப்பனா மைண்ட்ல இருக்கிறத பேசியாச்சு. ஓகே. இப்போ அவர் வந்து அவரோட ஃபேன்ஸ் இவ்வளவு பேர் இருந்தும் இவ்வளவு சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு அரசியலுக்கு வரேன்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்காரு இல்லையா? அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது ஆதாயம் இல்லாம யாருமே எதுவுமே பண்ண மாட்டாங்க. சோ அரசியல்ல ஆதாயம் இருக்கிறதுனால தான் வராரு. அவர் யாருமே மகான் கிடையாது. ஒருத்தர் வந்து அவ்வளவு கோடி சம்பளம் வாங்குறவரு அரசியலுக்கு வராரு அப்படின்னா அவர் என்ன பரம்பரை பணக்காரர் எல்லாம் கிடையாது. எல்லாரும் நம்மள மாதிரி முன்னேறி வந்தவங்க. சோ ஆதாயம் இல்லாம வரவே முடியாது. அவருக்கு தெரியும் அரசியல்ல இருக்கவங்க எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, அவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியும். அதனால அவரும் பண்ணுவார். அதே மாதிரி பண்ணுவாரு. அதுதான் அவரும் விரும்புறாரு. சும்மா எல்லாம் வந்து 200 கோடி 300 சும்மா எல்லாம் பண்ண முடியாது. எல்லாம் விட்டுட்டு வர மாட்டேன் சொல்லலாம். அவரோட ஹார்ட்கோர் ஃபேன்ஸ் வேணா ஹார்ட்கோர் ஃபேன்ஸ் வேணா நம்பலாம். பட் கொஞ்சம் காமன் சென்ஸ் இருக்கவங்க வந்து யோசிச்சு தான் ஆகணும் எப்படி அதெல்லாம் விட்டுட்டு வர முடியும். ஓகே. இப்போ டுமாரோ வந்து பர்த்டே அவரோடது. அவங்களுக்கு ஒரு விஷ் பண்ணிடலாமே. Oh sure, happy birthday to Vijay and the most fittest actor in Tamil industry. I'm sure he'll do magic in terms of his dance and stuff. The one thing that I will definitely miss seeing is his dance. Dance is not a fan of his acting anymore, but dance and his fitness and all that. I'm going to miss him seeing in the screen la paakradhu vandu I'm going to really miss him. Yeah, dance. Dance வந்து I can't say Ajit is a dancer, right? So அந்த வகையில பாக்குறச்ச Vijay is the dancer. I mean after Prabhudeva and co, but he's definitely one of the best dancers we have in South India. So